வாழ்க வளமுடன். இன்றைக்கு நம்ம 8ஆம் நாள் வகுப்பில் இருக்கிறோம். இப்போ முதலாவது நம்ம பவன் முக்தாசன் தொடர் ஜாயிண்ட் லூசனிங் செய்துட்டு அதுக்கப்புறமா படுத்த நிலை பயிற்சி உத்தான் பாதாசன் தொடர், அதுக்கடுத்தது மர்கட்டாசன் தொடரில் இருக்கக்கூடிய முக்கியமான பயிற்சிகள், அதுக்கப்புறமா முக்கியமான மூச்சு பயிற்சிகள் செய்ய இருக்கிறோம். இப்போ 6ஆம் நாள் மூட்டு வலிக்கானது பார்த்தோம். 7ஆம் நாள் அதுடைய தொடர். 8ஆம் நாள் இன்றைக்கு அதுவும் மூட்டு வலி சார்ந்த பயிற்சிகள் தான். மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த 3 பயிற்சிகள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று மாறி மாறி செய்கிறப்ப ஃபுல் ரெக்கவரி கிடைக்கும். 6ஆம் நாள் பயிற்சி மட்டுமே நம்ம செஞ்சுட்டு நிறைய பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணோம். நிறைய பேர் இதை செய்து 100% 90% எல்லாம் கிடையாது. இதுதான் சயின்ஸு. இப்போ நமக்கு அந்த கார்டிலேஜ் இருக்கு, கார்டிலேஜ் டீஜென்ரேட் ஆயிருக்கு. ஒரே வழி சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸு ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது, அங்கே இருக்கிற லிகமெண்ட்ஸு டெண்டான்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது பயிற்சியால் தான் முடியும். அப்போ பயிற்சி செய்கிறப்ப கண்டிப்பாக இந்த வலி நிவாரணமாகும், சரியாகும். பயிற்சிக்கு நேரம் ஒதுக்கி மூட்டு வலி இருக்கிறவங்க பயிற்சி பண்ணுங்க. சேஃபான பயிற்சிகள் இது எல்லாமே கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். அதோடு சேர்த்து உணவில் முடக்கர்த்தான், இந்த முடக்கர்த்தான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ட்லேஜ் ஸ்பாஞ்சி ஸ்ட்ரக்சர், இந்த கார்ட்லேஜ் இன்னும் டீஜென்ரேட் ஆகுறத ப்ரிவென்ட் பண்ணும். நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு பயிற்சி பண்ண சொல்லியிருக்கோம். சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இரு கைகள் பைரவ முத்திரை இல்லைன்னா பைரவி முத்திரை எடுத்துக்கோங்க. மூச்சினை உள் இழுத்துக்கிட்டே இரு கைகள் நமஸ்கார முத்திரையில ஒன்னா சேர்த்துக்கோங்க. கண்கள் மூடிய நிலை, உடல் தளர்வா விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. பிரபஞ்ச சக்திக்கு வணக்கம், எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம். அதுக்கு அடுத்தது உச்சந்தலை பகுதி, சித்தர்கள், ரிஷிகள், யோகிகள் மற்றும் அனைத்து நல்ல சக்திகளுக்கு வணக்கம். அனைத்து நல்ல சக்திகள் துணை, அனைத்து நல்ல சக்திகள் காப்பு. பிடரிக்குழி, இஷ்ட தெய்வம், குல தெய்வத்திற்கு வணக்கம். புருவமத்தி, முன்னோர்களுக்கு வணக்கம். நெஞ்சுக்குழி, குரு வணக்கம். அப்படியே குன்னஞ்சு நெத்திப்பகுதி தரையை தொட்டு பூமி தாய்க்கு வணக்கம். இரு கைகள் ஒன்னா சேர்த்து நல்லா உரசி கண்கள் மேல வச்சுக்கோங்க. கண்கள்ல அந்த ஹீட்டு ரேடியேட் ஆகுறத ஃபீல் பண்ணி முதல்ல உள்ளங்கை பார்த்துக்கோங்க. உள்ளங்கை பார்த்துட்டு கைகள் நமஸ்கார முத்திரையில வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நிலை எடுத்துக்கலாம். அமர்ந்த நிலையில் சமநிலை. இப்போ அமர்ந்த நிலையில் சமநிலை எடுத்திருக்கிறோம். இதுல முதுகுத்தண்டு நேரா இருக்கணும். இப்பொழுது கீழிருந்து மேலாக நம்ம தொடங்கலாம் பயிற்சியை. இப்பொழுது முதல்ல விரல்களுக்கு உரிய பயிற்சி. பார்வை நேரா இருக்கட்டும். பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பயிற்சி விடவே கூடாது. எப்பயுமே பயிற்சி செய்யணும். ஏதோ ஒரு காரணத்தினால பயிற்சி உங்களுக்கு யோகம் பிடிச்சிருக்குது, நம்ம பாரம்பரிய வகுப்புகள் பிடிச்சிருக்குது, அப்போ பயிற்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. பயிற்சி எந்த கட்டத்திலும் விடக்கூடாது. லைஃப் லாங் அந்த பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு முறை பயிற்சி பண்றப்ப அடுத்த முறை பயிற்சி செய்யறப்ப ஏற்கனவே செஞ்சதை விட சிறந்ததா செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட செய்யறப்ப இன்னுமே பெர்ஃபெக்ஷன் கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ முதுகுத்தாண்டு நேரா வச்சுக்கோங்க. இப்ப விரல்கள் மீது கவனம். மூச்சினை வெளியிட்டுக்கிட்டே கீழே கொண்டு வரணும். விரல்களை மடக்கணும். மூச்சை உள் இழுத்துக்கிட்டே நேராக ஒவ்வொன்றும் 3 சுத்து செய்ய போறோம். 1 2 3. சரி. இப்போ அடுத்தது ஆங்கிள் ஜாயிண்ட் குல்ஃப் நமன். 1 கீழே போறப்ப மூச்சு வெளியே, மேலே வரப்ப மூச்சு உள்ள. 2 3. சரி. இப்போ அடுத்தது இந்த வலது கால இடது மடி மீது வச்சுக்கோங்க. இப்போ கைகளால சப்போர்ட் கொடுத்து வட்டம் போடணும். இப்போ பாருங்க, 3 முறை வலது பக்க சுத்து. 1 2 3. அப்படி ஆப்போசிட் டைரக்ஷன். 1 2
3. சரி. இப்பொழுது அப்படியே மறுகால் பாருங்க. 1 2 3. அப்படி ஆப்போசிட் டைரக்ஷன். 1 2 3. சரி. இப்போ கால் மீண்டும் நேர்நிலை சமநிலை கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்பொழுது ஜானு ஃபலக் ஆக்கர்ஷன் அப்படின்னா இந்த தொடை பகுதியை டைட் பண்ணணும். எப்படி நம்மளால இந்த கைகளுடைய மசில்ஸை டைட் பண்ணவும் ரிலாக்ஸ் பண்ணவும் முடியுதோ, இந்த காலுடைய தொடைப்பகுதி தசைகளை இப்படி டைட் பண்ணணும், கான்ட்ராக்ட் பண்ணணும், அப்புறமா ரிலாக்ஸ் பண்ணணும். இப்போ இது 3 முறை செய்ய போறோம். மூச்சு உள் இழுத்துக்கிட்டே நல்லா டைட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். உங்களால டைட் பண்ண முடியல, அந்த மசில்ஸை வாலண்டரியா டைட் பண்ண முடியல அப்படின்னா நமது இந்த பாதங்கள் இதை லேசா மேல தூக்கணும். தூக்குறப்ப தன்னாலே இந்த தொடைப்பகுதி நல்லா டைட் ஆகும். ரிலாக்ஸ். பாதங்கள் மட்டும் தூக்கணும். கெண்டைக்கால் பகுதி தரையிலே இருக்கணும். செஞ்சு பாருங்க. நீங்க வாலண்டரியா மசில் டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்றதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்ப மெதுவாக இந்த பாதங்கள் குதிங்கால் காத்துல மேல தூக்குங்க. முட்டி பகுதி தரையில் அழுத்தும். இந்த தொடை பகுதி நல்ல டைட் ஆகும். வாலண்டரியா நீங்களுமே டைட் பண்ணுங்க. டைட். ரிலாக்ஸ். குட். இப்ப அடுத்தது வலது கால மேல தூக்குங்க. இரு கைகளால சப்போர்ட் கொடுத்து முதுகுத்தண்டு நேரா வச்சு இப்பொழுது மேலும் கீழும் அசைவு. எப்பொழுதுமே மேல போறப்ப மூச்சு உள் இழுக்கணும், கீழே வரப்ப மூச்சினை வெளியிடணும். இப்பொழுது 1 2 3. சரி. மறுகால் செய்யுங்க. அப்படியே செய்யக்கூடிய பயிற்சிகள் பொறுமையாக பெர்ஃபெக்டா பண்ணணும். அந்த பெர்ஃபெக்ஷன் தான் முக்கியம். ஒரு பயிற்சி பண்ணாலுமே பெர்ஃபெக்டா பண்ணணும். 3 முறை செய்தாச்சு. இப்ப அடுத்ததா இடுப்புக்கு உரிய பயிற்சி. இப்ப இதற்கு வலது கால மேல தூக்கி இடது மடி மேல வச்சிருங்க. இப்ப செய்யக்கூடிய பயிற்சி அர்த்த தித்லி. இப்ப மூச்சு உள் இழுத்துக்கிட்டே இந்த முட்டி பகுதி நெஞ்சு வரை இப்படி கொண்டு வரணும். இது ஒவ்வொருத்தருக்கு இந்த நெஞ்சு பகுதி கிட்ட கொண்டு வர முடியும், ஒரு சிலரால முடியாது. அப்ப வயிறு இருக்கு, பெருசா இருக்கு அப்படின்னா எது அளவு இருக்கோ அது அளவுக்கு தான் கொண்டு வர முடியும். அப்ப அதுவரை முழுசா கொண்டு வாங்க. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கொண்டு வாங்க. இன்னைக்கு சிறப்பா நம்ம இந்த வயிற்று பகுதியில இருக்கிற தேவையில்லாத கழிவுகள், தேவையில்லாத கொழுப்பு இதெல்லாம் கரைக்கக்கூடிய பயிற்சி, அங்க இருக்கிற மசில்ஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய உத்தான் பாதாசன் தொடர் அந்த பயிற்சி இப்ப பார்க்க இருக்கிறோம். அதனால ரிலாக்ஸா விடுங்க. எந்த அளவு முடியுதோ அந்த அளவுக்கு இந்த பயிற்சியை செய்யுங்க. 1 2 3. சரி. இப்பொழுது மறுகால். நான் எப்பயுமே நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகள், அப்ப என்னைய பார்த்து நீங்க செய்யறப்ப நான் பெர்ஃபெக்ஷனோட பண்ணணும். நான் பெர்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய பயிற்சிகள் மட்டும் தான் நான் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா எனக்கு பார்க்குற விஷயங்கள் சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் பதிவாகும். இது மாதிரி பண்ணணும், இதுதான் ஃபைனல் ஃபார்ம், இந்த முட்டி பகுதி நெஞ்சை தொடணும் அப்படின்றது ஆழ் மனசுல பதிஞ்சிடும். அப்ப அதுக்கான வேலைகள் உடம்புல செய்ய ஆரம்பிக்கும். இதுவே நான் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுக்கலாம், கொடுத்து செய்ய வைக்கலாம். நம்ம தினசரி வகுப்புகள் எடுக்கிறோம், அதுல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து செய்யக்கூடிய வகுப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில பயிற்சிகளுக்கு மட்டும்தான். மற்றபடி எல்லாமே டெமோ கொடுத்து பார்த்து செய்யும் விதமாக இருக்கும். இப்பொழுது மறுகால் 1 2 3. சரி. இப்ப அப்படி இரு கால்கள் சேர்த்து செய்ய இருக்கிறோம். நிலை எடுத்துக்கோங்க. குதிங்கால நல்ல உடம்பு கிட்ட கொண்டு வந்துருங்க. முதுகு தண்டு நேராக. இப்ப ஆரம்பிக்கலாம். 1 2 3. சரி. இப்ப இந்த பயிற்சி செய்யறப்ப
இந்த முட்டி வலி இருக்கிறவங்க ஃப்ளெக்ஷனே பண்ண முடியாது, மடக்கவே முடியாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இதளவு தான் மடக்க முடியுதா, இதளவு வச்சுக்கலாம். இல்ல இவ்வளவு தான் முடியுதா, அவ்வளவே வச்சுக்கலாம். அவ்வளோ வைத்து ஃபிளாப்பிங் பண்ணணும். 1 2 3 எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செய்துக்கணும். இப்ப அந்த தித்திலி இதை ஒரு 50 முறை இப்ப நம்ம செய்யலாம். இது முக்கியமான பயிற்சி. இப்ப இதில் வேகமா இப்ப நம்ம செய்ய இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப மூச்சில் கவனம் வேண்டாம், அசைவில் மட்டும் கவனம் இருக்கட்டும். உடல் எல்லாமே நிலையா இருக்கணும், இந்த மூட்டுகள் மட்டும் அசைவு இருக்கணும். இப்ப ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. இப்பொழுது கால்கள் விரித்து உடலினை தளர்வ விட்டு சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸ். அடுத்தது சுகாசனத்தில் உட்கார்ந்துக்கோங்க. சமணங்கால் போட்டு உட்கார்ந்துக்கலாம், இல்ல ஸ்டூல்ல உட்கார்ந்துக்கலாம். நம்ம எப்பயுமே ஸ்டூல்ல தான் உட்கார சொல்லுவோம், சேர்ல அமரக்கூடாது. சேர் எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சிருங்க, சோஃபா எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சிருங்க. ஸ்டூல், உடன் ஸ்டூல் நம்ம முதல் வகுப்புலேயே காட்டணும், ஃப்ளாட்டா இருக்கணும். அந்த உடன் ஸ்டூல் ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்ல உட்கார்றப்பே கழுத்து வலி சரியாகும், இடுப்பு லோயர் பேக் பெயின் சரியாகும், ஷோல்டர் பெயின் சரியாகும். சோஃபால உட்காரக்கூடாது, பெட்ல படுக்கக்கூடாது. பெட்ல படுத்த எல்லாருக்குமே இந்த ஹிப்புடைய மசில்ஸ் எல்லாமே ரொம்ப டைட் ஆகுது. நம்ம முதுகு தண்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத பாருங்க. பெட் நேரா கிடையாது, அது அது கீழே வரும்போது கான்கேவ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். பின்னாடி பார்க்குறப்ப இது வெளி நோக்கி பல்ஜ் ஆயிருக்கும். நம்ம கழுத்து பகுதி, லோயர் பேக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி கான்கேவ்ல இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய பகுதி கான்வெக்ஸ்ல இருக்கும். அப்போ அப்படி இருக்கிறப்ப முன்னாடி நேரில் இருந்து பார்க்குறப்ப நான் சொல்றது, அப்படி இருக்கிறப்ப யோசிச்சு பாருங்க, எந்த பகுதி அழுத்தம் அதிகமாகும் அப்படின்னா இந்த லோயர் பேக் ரீஜன், கழுத்து பகுதி தான் அழுத்தம் அதிகமாகும். ஆனா கழுத்தில் அதிகம் அழுத்தம் ஆகாது, லோயர் பேக்ல தான் அதிகம் அழுத்தம் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம தலையணை தலைக்கீழே போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்தது லோயர் பேக்குக்கு சப்போர்ட் எதுவுமே இல்லை. அப்படின்றப்ப அந்த இடத்தில் அழுத்தம் அதிகமாகும். அந்த இடத்துல எப்பயுமே ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க லாட்ஜில் எல்லாம் போய் ஒரு 3 நாள் 1 வாரம் படுத்திருந்தீங்க அப்படின்னா அவங்க பெட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கும். எந்திரிக்கிறப்பயே லோயர் பேக் பெயின் இருக்கும், லேஸ் அசௌகரியம் இருக்கும். அப்போ அதை ஃபீல் பண்ண முடியும். அப்போ பெட்டு இந்த விஷயங்கள் தவிர்த்துட்டாலே இது எல்லாமே ரிலீஃப் பண்ணிக்க முடியும். பின் பேக்கெட்டில் ஃபோன் அல்லது பர்ஸ் வைக்கக்கூடாது. இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சரி செய்யறப்ப இந்த தொந்தரவு ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது கைகள் ரெண்டையும் மேலே நீட்டிருங்க. விரல்களுக்கு உரிய பயிற்சி. மூச்சினை உள்ளிழுத்துக்கிட்டே விரல்களை மடக்கணும், மூச்சினை வெளியிட்டுக்கிட்டே விரல்களை நீட்டணும். ஆரம்பிக்கலாம். 1 2 3. சரி, இப்பொழுது கட்டவிரலை உள்ள வச்சு மீதி 4 விரல்கள் மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ உள் சுத்து 3 முறை, வெளி சுத்து 3 முறை. 1 2 3.
வெளி சுத்து 1 2 3. அடுத்தது எல்போக்குரிய பயிற்சி 1 2 3. செய்துட்டீங்களா? செய்கிற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். இப்போ சமான முத்திரையை வச்சிருங்க. 5 விரல்களுடைய நுனி ஒன்றா சேரணும். இது புஜத்தில் வச்சிருங்க, ஷோல்டர்ஸ்ல வச்சிருங்க. இப்பொழுது உள் சுற்று 1 2 3. வெளிச்சுத்து 1 2 3. சரி, இரு கைகள் முன்னாடி வச்சிருங்க. இப்போ கழுத்துக்கு உரிய பயிற்சி, மேலும் கீழும் அசைவு. இது 5 முறை செய்ய போறோம். 1, கண்கள் மூடி மெதுவா செய்யுங்க. 2 3 4 5. இப்ப வலது இடது 1 2 3 4 5. சரி, இப்ப நம்ம படுத்த நிலை எடுத்துக்கலாம். உத்தான் பாதாசன் தொடருக்கு தயாராயிடலாம். அதுக்கு முன்னாடி நல்ல விஷயங்கள் நிறைய நான் சொல்றேன். இப்ப இந்த மாசம் ஜூன் 21ஆம் தேதி யோகா டே வருது. யோகா ஃபெஸ்டிவலை நோக்கி நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய இருக்கிறோம். ஒவ்வொன்றா நான் தனி ஆடியோ பதிவாகவே கொடுக்குறேன். இப்போ இதில் முதலாவதா 5 நிமிடங்கள். நிறைய பேர் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய நாள் பட்டியலில் எடுத்து பார்த்தா நேரம் வீணாக்குற நேரம் அதிகமாக இருக்கும், அவங்களுக்குன்ட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிற நேரம் கம்மியாக இருக்கும். அப்போ இது எதனால அப்படின்னா, இது எல்லாமே அப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க. நம்மளை சுற்றிலுமே இப்போ ஃபோன் இருக்குது. ஃபோனில் ஒரு சோசியல் மீடியாவில் நம்ம போகிறோம். சோசியல் மீடியாவில் நம்ம தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த அஜெண்டா எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. மற்றபடி வெளியே வரப்போ நமக்கு டிவி ஆடு மூலமாக, அதுக்கு அடுத்தது என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற பேரில் நம்மளுக்கு எது எது தேவையில்லையோ, நம்மளுடைய சக்ஸஸை தடுக்கணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. பாரம்பரிய பயிற்சிகள் இது இதான் இருக்கிறதுல பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டு. ஏதாவது ஒன்றில் அடிக்ட் ஆகணும் அப்படின்னா இதில் அடிக்ட் ஆகலாம். சிலம்பம், யோகா பயிற்சி, இது எல்லாமே நம்ம உடலை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும், மனதை தெளிவுபடுத்தும். எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இது என்கிட்ட இந்த கலை நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற எண்ணம் எப்பயுமே இருக்கும். சின்ன வயசுல இப்ப நம்ம கிளினிக்ல நம்ம சுகாதாரம் ஔஷதம்னு நிறைய வியாதிகள் நம்ம சரி பண்றோம். அப்ப சின்ன குழந்தைங்க வரப்ப நிறைய நம்ம சொல்லுவோம், இப்ப இந்த வயசுல இருந்தே சிலம்பம் சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க, யோகா பயிற்சி யோகா கிளாஸ்ல சொல்லி கொடுங்க, யோகா கிளாஸ்ல கொண்டு போய் விடுங்க, களரி பயிட்டு பண்ண வைங்க, இந்த மாதிரி பாரம்பரிய பயிற்சிகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எனக்கு என்னுடைய அப்பா வந்து ரொம்ப சின்ன வயசுல அந்த கிளாஸ்ல போய் விடுவார். அப்போ அந்த பயிற்சி எல்லாமே சின்ன வயசுல செய்யறப்ப உடம்புல நிறைய பெயின் ஆகும். அடுத்த நாள் ஸ்கூலுக்கே போக முடியாது, அந்த அளவுக்கு பெயின் ஆகும். ஆனால் அங்கே மாஸ்டர்ஸ் எல்லாமே எடுத்து விடுவாங்க. நம்ம பாரம்பரிய கலையில வெளியே பயிற்சி மட்டும் கிடையாது, அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நம்ம சொன்னா நம்ப முடியாது, அந்த அளவுக்கு நிறைய டீப்பான விஷயங்கள் இருக்கு. வர்மப்புள்ளி எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலனை கொடுக்கும். மருந்தால செய்ய முடியாதது வர்மப்புள்ளியால செய்ய முடியுது. அப்ப இது மாதிரி அப்ப அந்த சின்ன வயசுலயே கத்து கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் வச்சிருக்கிறாங்க. சிலம்பம் கத்து கொடுங்க அப்படின்னா என்னுடைய பையன் வந்து ரொம்ப முரட்டுத்தனமா ஆயிட்டான், என்ன பண்றதுன்றாங்க. அது டிசிப்ளினை தான் கொண்டு வரும். களரி போயிட்டு டிசிப்ளின் தான் கொண்டு வரும். வர்மக்கலை அது தவறுதலா ஏதாவது பண்ணிட்டான்னா சின்ன வயசுலயா அப்படின்னு
அதெல்லாமே அங்கே மாஸ்டர்ஸ் பார்த்துக்குவாங்க. வருமக்கலை போய் கற்றுக்க ஆரம்பித்தாலே உடனே அந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. முதல்ல மெய்யடக்கம், உடல் பயிற்சி, அதுக்கப்புறம் சுவடு முறை, அதுக்கு அடுத்தது அடிதடை, இப்படி நிறைய நிலைகள் இருக்கு. அப்போ சின்ன வயசுலயே நம்ம இதை கற்றுக்கிறப்ப தான் ஓரளவுக்கு பெரிய வயசு ஆகிறப்ப அந்த நாலேஜ் நமக்கு கிடைக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, ஆனால் அந்த குழந்தைக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு கிளாஸில் கொண்டு போய் சேர்க்காம இருக்காங்க. நல்ல ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக பயிற்சி பண்ணுறவங்க கிட்ட, பாரம்பரியமாக அதை சொல்லி கொடுக்குறவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த பயிற்சியை கற்றுக்க வைக்கணும். சின்ன வயசில் என்ன தெரியும், சின்ன வயசில் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் போய் நம்ம அந்த கிளாஸில் சொல்லி கொடுக்குறப்ப, ஜாயின் பண்ணி விடுறப்ப, கண்டிப்பாக பெரிய வயசு ஆகுறப்ப அதுக்கு தேங்க்ஃபுல்னஸ் தான் இருக்கும், கிராட்டிடியூட் தான் இருக்கும். சின்ன வயசுல நான் செய்யறப்ப ஒரு சில வாட்டி பிடிக்காம இருக்கும். ஆனா அந்த பயிற்சி பண்ணதுடைய விளைவு, ஒரு வருஷம் நான் பயிற்சி பண்ணல, ரொம்ப மோசமா என்னுடைய உடலை பார்த்துக்கிட்டாலும் அந்த சின்ன வயசுல பயிற்சி பண்ணது அப்படியே உடல்லையே இருக்கு. பாடி எப்பயுமே மெயின்டைன் பண்ணும். பயிற்சி பண்ணாம இருக்க முடியாது. ஒரு வாரம் பயிற்சி பண்ணலனாலே ஒரு மாதிரி பழைய உடம்பு இல்லாத மாதிரி இருக்கும். பயிற்சி பண்ணிடுவோம். அப்போ அந்த பாரம்பரிய பயிற்சி இல்லாதது தான் இன்னைக்கு அடிக்ஷனு, மற்றபடி வியாதி எல்லாத்துக்குமே ரீசன். கண்டிப்பாக பாரம்பரிய பயிற்சி எல்லாருமே பண்ணணும். அதனால தான் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ்னு இதை உருவாக்கி யோகா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்து சிலம்பம் வரும், நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ்லேயே வரும். இன்னும் நிறைய விஷயங்கள் வரும், பாரம்பரிய கலைகள் எல்லாமே கொண்டு வர இருக்கிறோம். அதுக்கடுத்தது இப்போ நம்ம 7 நாள் வகுப்பு, இது ஆன்லைனில் நேரடியாக வகுப்புக்கு தான் நம்ம பிளான் பண்ணோம். அதுக்கடுத்தது இப்போ யூடியூப்ல எடுத்துட்டு இருக்கிறோம். யூடியூப்ல எடுக்கிறப்ப இன்னும் ஆன்லைனில் 100 பேர் ஜாயின் பண்ண முடியும். யூடியூப்லன்றப்ப நம்ம ஒரு வகுப்பு போடுறப்பயே 500 பேர் பார்க்குறாங்க, அது பயிற்சி செய்கிறாங்க. அதனால் யூடியூப்ல தான் தொடர்ச்சியாக நான் பண்ணுறேன். யூடியூப்ல நான் இதுவரை இந்த டிஎஃப்யூ நேரடி வகுப்புகள் தவிர மற்றது எல்லாமே நம்முடைய டீம் பார்த்துக்குவாங்க, நம்ம எடிட்டிங் பண்ணி அவங்க அனுப்புவாங்க. ஆனால் இது வந்து நம்ம நேரடியாக எடுக்கிறதே நான் தான் இதை எடிட் பண்ணி போடுறேன். அப்படின்றப்ப எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப இதை பண்ணுறேன். அப்போ இது தொடர்ச்சியாக கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வர மாதிரி இருக்கு. எனக்குமே நம்ம கிளினிக் பார்க்குறோம், நிறைய வேலைகள் பார்க்குறோம். நடுவில் கேப் ஆனது ரீசன் கொஞ்சம் ஹைதராபாத்தில் இருந்தேன். அப்போ அப்படி இருக்கிறப்ப கேப் விட்டு விட்டு வந்தாலும் நீங்கள் பயிற்சியை நிறுத்தாமல் கடைசி பயிற்சியை தொடர்ச்சியாக செய்துக்கிட்டே வாங்க. பயிற்சி நம்ம அந்த 21 பயிற்சிகள் கம்ப்ளீட் பண்ணுறோம். 21 பயிற்சிகளில் எல்லா விஷயங்கள் நம்ம முன்னாடி இன்ட்ரடக்ஷனில் சொன்ன எல்லா விஷயங்கள் அதில் வந்துடும். இப்பொழுது படுத்த நிலை எடுத்துக்கலாம். படுத்த நிலையில் நேரா பார்த்து படுத்த நிலை எடுத்துக்கோங்க. இரு உள்ளங்கைகள் உடலை ஒட்டி வச்சுக்கோங்க. மேல பார்த்தபடி, முகம் மேல பார்த்தபடி இருக்கணும். உடலினை நன்கு தளர்வா விட்டுருங்க. இப்ப கவனம் இடது கால் மீது இருக்கட்டும். இடது காலினை மெல்ல 30 டிகிரி வரை மேல தூக்குங்க. லேசா மேல தூக்கணும். முட்டி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். மெயின்டைன் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஸ்லோவா கீழே வச்சிடலாம். இது பேர் 4 கட்ட பயிற்சி. 30 45 60 90. 90 ஸ்ட்ரைட்டா செங்குத்தா பெர்பெண்டிகுலரா இருக்கணும். 60 அதை விட கொஞ்சம் கீழே. 45 இந்த 60க்கும் 30க்கும் சரியா நடுவுல இருக்கணும். இப்போ அடுத்தது 45 டிகிரி மேல தூக்கிடுங்க. மெயின்டைன் பண்றீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவா கீழே வச்சிருங்க. இப்போ அடுத்தது 60 டிகிரி மூச்சை உள் இழுத்துக்கிட்டே நல்ல 60 டிகிரி வரை மேலே தூக்குங்க. மெயின்டைன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவா கீழே வச்சிருங்க. மெதுவா
குட். இப்போ அடுத்தது 90 டிகிரி. மூச்சு உள் இழுத்துக்கிட்டே 90 டிகிரி வரை அப்படியே மேலே தூக்கிடுங்க. மெயின்டைன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்லோவாக கீழே வச்சிருங்க. இப்பொழுது வலது கால் 30 டிகிரி. மெயின்டைன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்லோவாக கீழே வச்சிடலாம். அடுத்தது 45 டிகிரி. மெயின்டைன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள் இழுத்துக்கிட்டே மேலே தூக்கணும். மூச்சை வெளியிட்டுக்கிட்டே கீழே கொண்டு வரணும். இதில் முட்டி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உடல் எல்லாம் தளர்வாக ஃப்ரீயாக விட்டு இந்த பயிற்சியை செய்யணும். மனதில் கவனம் பயிற்சியில் மட்டுமே இருக்கணும். இப்போ அடுத்தது 60 டிகிரி. மெயின்டைன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்லோவாக கீழே கொண்டு வந்துருங்க. அடுத்தது 90 டிகிரி. மூச்சு உள் இழுத்துக்கிட்டே 90 டிகிரி வரை மேலே கொண்டு வந்துருங்க. மெயின்டைன் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்லோவாக கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ 1 நிமிடம் ஓய்வு எடுத்துக்கலாம். சவாசனத்தில் ஓய்வு எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸ். இறப்ப நம்ம தலையை லேசா மேலே தூக்கி தலையும் காலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கான்றது சரி பார்த்துக்கணும். கிராஸா படுத்தா ஒரு சைடு மட்டும் வலி எடுத்துக்கும். இப்ப இரு கால்கள் சேர்த்து 45 டிகிரி வரை அப்படியே மேலே தூக்குங்க. இப்ப இதிலிருந்து சைக்கிளிங் மூமெண்ட் 1 நிமிடம் செய்யலாம். இது ஃபார்வர்டு சைக்கிளிங். நல்ல பெரிய வட்டமா போடுங்க. நல்ல பெரிய வட்டம். உடல் எல்லாமே ஃப்ரீயா விட்டுருங்க. ரிலாக்ஸா விட்டுருங்க. கால்களால நல்ல பெரிய வட்டம் போடுங்க. பயிற்சி செய்ய 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 உடல் பலமாகுது, உடல் ஆரோக்கியமாகுது, உடல் புத்துணர்ச்சி அடையுது. இப்போ ஒரு உணவு நம்ம எடுத்துக்கிறோம், இன்னொருத்தர் அதே உணவு எடுத்துக்கிறாரு. இந்த ஒரு உணவை எடுத்துக்கிறவரு அவர் பேரு ஏன்னு வச்சுக்கலாம், இன்னொருத்தர் பின்னு வச்சுக்கலாம். பயிற்சி செய்துகிட்டே கவனிக்கணும். இப்ப ஏ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த உணவு எடுத்துக்கிறப்ப இந்த உணவு எனது உடலை ஆரோக்கியமாக்குகிறது, எனது உடலிற்கு வலு சேர்க்குகிறது, எனது உடலை புத்துணர்ச்சி அடைய செய்கிறது. இந்த உணவு உலகத்திலேயே ரொம்ப நல்ல உணவு. இந்த உணவுக்கு நன்றி உணர்வோட அவர் அந்த உணவை எடுத்துக்கிறாரு.
இதே பி என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த உணவு எடுத்துக்கிறப்ப கவனம் வேற எங்கேயும் இருக்கு, செல்போனோ இல்ல டிவியோ பார்த்து, இல்ல அந்த எண்ணம் எல்லாமே இல்லாம எடுக்கிறாரு. அப்படி எடுக்கிறப்ப ஏக்கு ஒரு விதமா இந்த உணவு வேலை செய்யும், பிக்கு ஒரு விதமா வேலை செய்யும். ஏ அவருக்கு அந்த உணவு நல்ல உணவாக நல்ல முறையில் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இது ரிசர்ச் சொல்றது. பி அவருக்கு அந்த உணவு தீமையை செய்யும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி சிமிலரான எக்ஸ்பெரிமெண்ட் ஒஹாயோ யூனிவர்சிட்டியில பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அந்த பயிற்சி செய்யறப்பையும் பயிற்சி நமது உடலை வலுப்படுத்துது, உடலை ஃபிட் ஆக்குது. அந்த எண்ணத்தோட பயிற்சியை செய்யணும். நம்ம வாயில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் செல்ஃப் ஹிப்னோசிஸ். அப்ப நம்ம எண்ணங்கள்லயோ இல்ல நம்ம வார்த்தைகள்கிட்ட மற்றவங்ககிட்ட பேசுறப்பயோ இந்த பயிற்சியை நான் செய்யறனால உடல் எனக்கு இப்ப நல்லா இருக்கு, இந்த வார்த்தைகள் சொல்றப்ப அது ஆழ் மனசுல வேலை செய்யும். ஒரு நிமிஷம் ஆகியிருக்கலாம். இப்ப இரு கால்கள் மீண்டும் 45 டிகிரி வரை சேர்த்து ஸ்லோவா கீழே வச்சிருங்க. ஒரு நிமிடம் ஓய்வு எடுத்துக்கலாம். இப்ப மறுபடியும் இரு கால்கள் 45 டிகிரி வரை கொண்டு வந்துருங்க. இப்போ அப்படியே ரிவர்ஸ் சைக்கிளிங் நல்ல பெரிய வட்டமா போடுங்க. கவனம் உடல் மேல வச்சு இந்த பயிற்சியை செய்யுங்க. மெதுமெதுவாக வேகத்தை அதிகப்படுத்துங்க. இப்ப மெதுவா கால்கள் கீழே இறக்கி வச்சு சாந்தி ஆசன நிலை, சவாசன நிலையில் ஓய்வு.
எப்பயுமே பயிற்சி செய்யறப்ப ஒரு களைப்பு ஏற்படுறப்ப வாய் வழியா காத்த வெளியிட்டுருவாங்க. அப்படி செய்யக்கூடாது. நம்ம பயிற்சிகள்ல எல்லாம் இப்ப களைப்பு ஏற்படுது, அந்த இன்ஸ்டிங்க்ட் வரப்பையும் மூக்கு வழியாக தான் காத்த வெளியிடணும். மூக்கு வழியா மெதுவா வெளியிட்டு உடலை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப நான் பண்றேன் பாருங்க. மூக்கு வழியாக அப்படி காத்த ரிலாக்ஸ் பண்றப்ப உடல்ல கவனம் வச்சு உடல்ல பிராணசக்தி பரவுறதா எண்ணம் இருக்கணும். உடல் உறுதியாகிற எண்ணத்தை வச்சு அப்படியே மெதுவா காத்தை வெளியிடணும். வாய் வழியா செய்யக்கூடாது. அது அந்த பயிற்சியை வீணாக்கிரும். பிராணசக்தி விரயமாகும். இப்ப அடுத்தது மர்கட்டாசன் தொடர். இரு உள்ளங்கைகள் கீழே பார்த்தபடியே ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸ் வரை ஸ்ப்ரெட் பண்ணிருங்க. இப்போ இது ஒவ்வொரு பயிற்சியும் வலது பக்கமும் செய்யணும், தொடர்ச்சியாக இடது பக்கமும் செய்யணும். இப்போ முதலாவது பயிற்சி, இதில் இடது கால் மீது கவனம். இடது காலை வலது கால் மேல வச்சிருங்க. இந்த வலது விரல்கள் மீது வச்சிடணும், பாதத்தின் மீது வைத்துட்டு அதுக்கப்புறமா நம்முடைய இந்த இடது கால் மற்றும் இடுப்பு பகுதி இரண்டையும் வலது பக்கமா திருப்பணும். இப்ப நான் செய்யற மாதிரி தலைப்பகுதியானது இடது பக்கம் திருப்பணும். மெல்ல 3 வினாடிகள் காத்திருந்து மீண்டும் அப்படியே நேர்நிலை வந்துடணும். அதுக்கப்புறம் இடது கால் கீழே வச்சு வலது காலை தூக்கி இடது கால் மேல வச்சு இதே செய்முறை, இதே பயிற்சி மறுபக்கம் செய்யணும். அதாவது இடுப்பும் கழுத்தும் ஆப்போசிட் டைரக்ஷனை பார்க்கணும். 3 வினாடி காத்திருந்து மீண்டும் அப்படியே நேர்நிலை. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நம்முடைய லோயர் பேக்கும் கழுத்தும் ரிலேட்டட் அப்படின்ட்டு. முதுகுத்தண்டு அவ்வளவு நீளமா இருக்கு, நம்ம உயரத்துக்கு இருக்கு. முதுகுத்தண்டு எங்க ஆரம்பிக்குது? தலையும் கழுத்தும் சேரக்கூடிய இடம். அப்ப அதை நம்ம இயக்குறோம். இதே எங்க முடிவடையுது அப்படின்னா இடுப்பு பகுதி. இடுப்பு பகுதியா நம்ம இயக்குறோம். தலைப்பகுதி இடுப்பை இயக்குறோம். அப்ப அப்படி செய்யறப்ப என்ன நடக்கும்? ஒட்டுமொத்த முதுகுத்தண்டும் பயிற்சி ஆகும். ஒரு துணியை நம்ம புளிகிறோம் அப்படின்னா எங்கிருந்து பிடிச்சி புளிவோம்? ரெண்டுடைய டிப்பு எண்டு. அதே மாதிரிதான் இப்ப நம்ம இந்த பயிற்சியை செய்யறோம். இப்ப இந்த முதல் பயிற்சி 3 முறை இப்ப செய்யலாம். மறுமுறை இடது கால் தூக்கி வலது கால் மேல வச்சிருங்க. இடுப்பு பகுதி கால் பகுதியானது அப்படியே வலது பக்கம், தலைப்பகுதியானது இடது பக்கம். மெயின்டைன். 1 2 3. மீண்டும் நேர்நிலை. அப்படியே மறுபக்கம். 1 2 3. மீண்டும் நேர்நிலை. இப்பொழுது 3ஆம் சுற்று. 1 2 3. மறுபக்கம். 1 2 3. ரிலாக்ஸ். இப்பொழுது அடுத்த பயிற்சி. இப்ப அடுத்தது இந்த இடது காலை தூக்கி வலது கால் மேல வச்சிடணும். கிராஸ் பண்ணி வச்சிடணும். இது மாதிரி மல்டிப்ளிகேஷன் சிம்பல் மாதிரி. இப்ப அதே பயிற்சி தான் மீண்டும் செய்ய இருக்கிறோம். இடுப்பு பகுதி கால் பகுதி வலது பக்கம், தலைப்பகுதி இடது பக்கம். மெயின்டைன் பண்ணுங்க. 1 2 3. மீண்டும் நேர்நிலை. மறுகால். 1 2 3.
இரண்டாம் சுற்று 1 2 3. மறுபக்கம் 1 2 3. மறுபக்கம் மூன்றாம் சுற்று 1 2 3. மறுபக்கம் 1 2 3. ஓகே, ரிலாக்ஸ். இப்பொழுது அர்த்த பவன முக்தாசனம், இந்த ஆசனம் செய்ய போறோம். இது இப்ப படுத்த நிலையில் கடைசி ஆசனமா வச்சுக்கலாம். இப்ப இதுக்கு இடது கால் 45 டிகிரி வரை மேல தூக்கணும். மூச்சினை உள்ளில் இழுத்துக்கிட்டே அப்படியே மேல தூக்குங்க. முட்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்ப இந்த முட்டிய மடக்கி எந்த அளவிற்கு நெஞ்சு கிட்ட கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நெஞ்சு கிட்ட கொண்டு வரணும். இப்ப இதுக்கு மேல முடியல அப்படின்றப்ப கைகளுடைய உதவியால இந்த மூட்டு பகுதி மேல கைகளை வச்சு நெஞ்சு பகுதியை நோக்கி அழுத்தணும். இப்ப இது ஒரு சிலருக்கு வலி வரலாம். வந்தது அப்படின்னா இந்த மூட்டுக்கு கீழே கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப இந்த மூட்டு பகுதி நெஞ்சு கிட்ட அழுத்துங்க. வலி இருக்காது, பயிற்சி பண்ண முடியும். இப்போ அப்படியே நெஞ்சுக்கிட்ட நல்லா கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணுங்க. கழுத்து வலி இருக்கு அப்படின்னா தலையை மேலே தூக்கக்கூடாது. கழுத்து வலி இல்லாதவங்க, பிரச்சனை இல்லாதவங்க தலையையும் மேலே தூக்கி இந்த தாடையை மூட்டுக்கிட்ட ஒட்ட வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஸ்லோவா கீழே வச்சிடலாம். மெதுவாக விடுவிச்சுக்கலாம். எப்பொழுதுமே ஒரு ஆசனம் எப்படி வந்தோமோ அதே மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்ல வரணும். ரிவர்ஸ் ஆர்டர்ல நிறைவு செய்துக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்தது மறுக்கால் 45 டிகிரி வரை மேலே தூக்கி மூட்டை மடக்கி நெஞ்சு கிட்ட கொண்டு வந்துருங்க. இரு கைகள் கோர்த்து மூட்டுக்கு கீழோ மேலோ வச்சு நல்ல நெஞ்சு கிட்ட கொண்டு வந்து தலையை மேலே தூக்கி தாடை மூட்டை தொடும்படி வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தலைப்பகுதியை கீழே வச்சு கைகள் விடுவிச்சு கால் 45 டிகிரி வரை கொண்டு வந்து ஸ்லோவா கீழே வச்சு கண்கள் மூடி அப்படியே ஓய்வு எடுத்துக்கலாம். ரிலாக்ஸ். இப்ப மெதுவா அமர்ந்த நிலை எடுத்துக்கோங்க. அமர்ந்த நிலையில் சுகாசன நிலை இல்லைன்னா வஜ்ராசன நிலை. வஜ்ராசன நிலை முடிஞ்சவங்க வஜ்ராசன நிலை எடுத்துக்கலாம். வஜ்ராசன நிலை எடுக்கும் முறை இருக்கு. ஒவ்வொரு காலா மடக்கி பின்னாடி கொண்டு வந்து வச்சு வஜ்ராசன நிலை எடுத்துக்கணும். பழகினதுக்கு அப்புறம் நீங்க நேரடியாக வஜ்ராசன நிலை போய்க்கலாம். நின்ற நிலையிலிருந்து போகலாம், இல்லை அமர்ந்த நிலையிலிருந்து போகலாம். இப்போ முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். இப்போ நம்ம செய்யக்கூடிய பயிற்சி கபால பாதி பயிற்சி. இப்போ மூட்டு வலிக்கான சீரீஸ்ல, மூட்டை பலப்படுத்தும் சீரீஸ்லேயே இப்போ நம்ம 3வது வகுப்பு எடுக்கிறோம். இப்போ இதனை பொறுத்த அளவுக்கு மூட்டு அங்கே இருக்கிற தசைகளை வலுவாக்கணும் 1. 2வது உடல் எடை கம்மி பண்ணணும். 3வது இந்த வயிற்றுல தேவையில்லாத
கழிவுகள், தேவையில்லாத கொழுப்பு, தேவையில்லாத எடை, இதை எல்லாத்தையுமே கம்மி பண்ணணும். 4வது இடுப்பை ஃப்ரீ பண்ணணும். இந்த இடுப்பு சரியாக இருக்கிறப்பயே கால் மூட்டு வலி ரிலீவ் ஆகும். வெயிட் கம்மி ஆகுறப்ப 50% மூட்டு வலி சரியாகும். வயிறு கம்மி பண்ணுறப்ப அப்போ மூட்டு வலி ரிலீவ் ஆகும். அப்போ இது எல்லாமே நேச்சுரல் சொல்யூஷன். சர்ஜரி, பெயின் கில்லருக்கு மாற்று இது எல்லாமே. இப்போ வெயிட் கம்மி பண்ணும் இல்லை தொப்பை கம்மி பண்ணும் அப்படின்னா அதற்கு முக்கியமான விஷயம், உடல் பயிற்சியை விட 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று உண்ணாவிரதம், ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப தான் உடலில் கழிவுகள் எல்லாம் உடல் வெளியேற்றும். அதுக்கான நேரம் அதுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்தது 2வது விஷயம் மூச்சு பயிற்சி. ஆக்சிஜன் அதிக அளவில் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அந்த வேலையை நடக்கும். இல்லைன்னா டெம்பரவரி சொல்யூஷன் தான் எல்லாமே. முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கோங்க. இப்போ கபாலபாதி பயிற்சி பண்ண போகிறோம். நெஞ்சு நிமிர்ந்தபடி இருக்கட்டும். இதில் எக்ஸிலேஷனில் மட்டும்தான் கவனம் இருக்கணும். இன்னலேஷன் தன்னால் நடக்கும். மூச்சினை வெளியிடுறதுல மட்டும் கவனத்தை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேசுகிறோம் பாருங்க, நம்ம பேசுகிறப்ப காற்று வெளியே தான் போகுது. கவனம் பேச்சில் இருக்கு, ஆனால் தன்னால் மூச்சு நடக்குது இல்லையா, இன்வாலண்ட்ரியா. அதே மாதிரி மூச்சு வெளியிடுறதுல நம்ம கவனம் வச்சுக்கணும். உள்ளே போகிறது தன்னால் நடக்கும். இப்போ இரு கைகள் வானத்தை பார்த்தபடி வச்சுக்கலாம். உடல் எல்லாம் தளர்வாக விட்டுருங்க. 30 சுற்றுகள் செய்ய போகிறோம். 10 சுற்று நான் செஞ்சு காட்டுறேன். முதல் கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, கண்கள் மூடிய நிலையில் இருக்கு. ஆரம்பிக்கிறேன். பத்து ஸ்ட்ரோக் பண்ணியிருக்கோம். 30 ஸ்ட்ரோக்கு இப்போ பண்ணலாம். தயாராகிருங்க. ஆரம்பிக்கலாம். கண்கள் மூடியபடி அப்படியே ரிலாக்ஸாக விட்டுருங்க. உடலினை தளர்வாக விட்டுருங்க. உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பாருங்க. இப்போ 40 ஸ்ட்ரோக்கு செய்ய இருக்கிறோம். இப்போ ஆரம்பிங்க. குட். உடல் தளர்வாக விட்டு ஓய்வு எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸாக. மெதுவாக கண்கள் திறந்துக்கோங்க. இந்த யோகா டே ஜூன் 21க்கு நிறைய நம்ம நல்ல விஷயங்கள் செய்ய போகிறோம். நிறைய செய்திகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம இங்கிலீஷ் சேனல் ஆரம்பிக்கிறோம். தமிழ் புரியாதவங்களுக்கு இங்கிலீஷில் நம்ம சேனல் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதோடைய ஆரம்பித்த உடனே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் இன்ஸ்டண்ட்டாக விளைவை ஏற்படுத்தக்கூடிய முறைகள் எல்லாமே நம்ம கொடுக்க இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஜூன் 21ஆம் தேதி யோகா டே அன்னைக்கு 5 நிமிடங்கள், இதில் தான் நான் பேச ஆரம்பித்தேன். 5 நிமிடங்கள் எல்லார்ட்டையுமே இருக்குது. இந்த 5 நிமிடத்தில் செய்யக்கூடிய மனப்பயிற்சிகள். நான் ப்ரொஃபஷ்னல் ஹிப்னோதெரபிஸ்ட்டு, லைசன்ஸ்டு HRA ப்ராக்டிஷனர். மேக்னட்டிசத்தில் மாஸ்டராக இருக்கிறேன். கெண்டம் சயின்ஸ் இதுலேயும் மாஸ்டராக இருக்கிறேன். இதெல்லாமே கெண்டம், மேக்னட்டிசம், இது எல்லாமே இந்தோனேஷியன் ஆர்ட்டு. இந்தோனேஷியன் அப்படின்னு பார்க்குறப்ப இதுவும் நம்ம
மகாபாரதத்துல குந்தி தேவி அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அங்க இருக்கு. அவங்க தான் இந்தோனேசியால சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்ககிட்ட இருந்து இப்போ நம்மக்கிட்ட அந்த கலை கிடையாது. நம்ம திரும்ப அவங்ககிட்ட இருந்து கற்றுக்குறோம். அதான் சைக்கிள். எப்பயுமே இயற்கை அப்படி தான் ஒரு சைக்கிளில் தான் இருக்கும். இன்னைக்கு ஒருத்தர் நல்லா இருந்தால் இன்னொரு நாள் நல்லா இருப்பார். அது மாதிரி தான். இப்போ அந்த அந்த எல்லா ஆர்ட்டையும் யூஸ் பண்ணி அந்த 5 நிமிட பயிற்சிகள் இருக்கும். இது நினைவு திறனை மேம்படுத்த மாதிரி பயிற்சிகள். அதுக்கு அடுத்தது நம்ம மனதில் ஆழ் மனசில் பதிந்திருக்கிற தேவையில்லாத விஷயங்களை வெளியெடுக்கக்கூடிய பயிற்சிகள். தொடர்ச்சியாக தினசரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே. இதனை நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். இன்னும் நிறைய தகவல்கள் நான் போக போக சொல்கிறேன். சரி, இப்பொழுது அடுத்த பயிற்சிக்கு தயாராகிடலாம். அடுத்தது அடிவயிற்று சுவாசம். இப்போ இடது கை ஆதி முத்திரையில் வச்சுக்கோங்க. தொப்புள் பகுதிக்கு மேலே வச்சுக்கோங்க. தொப்புள் பகுதியை மறைக்கிறாப்பில் வச்சுக்கோங்க. வலது கை இடது கை மேலே வச்சிருங்க. இப்போ மூச்சு உள்ள இழுத்துக்கிட்டே வயிற்று பகுதி நல்லா வெளியே வர வைக்கணும். மூச்சை வெளியிட்டுக்கிட்டே வயிறு பகுதி நல்லா உள்ளே போகணும். 10 முறை இப்போ செய்யலாம். நான் இன்ஹேல்னு சொன்னால் மூச்சை உள் இழுக்கணும். எக்ஸேல்னு சொன்னால் மூச்சை வெளியிடணும். கவுண்டிங் கொடுப்பேன். 5 வினாடி மூச்சை உள் இழுக்கணும். 5 வினாடி மூச்சை வெளியிடணும். 5 சுத்து இப்போ நம்ம செய்யலாம். முதுகுத்தண்டு நேராக நிலையில் வந்துருங்க. கண்கள் மூடிருங்க. இன்ஹேல் 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. இன்ஹேல் 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. மீண்டும் இன்ஹேல் 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. மீண்டும் இன்ஹேல் 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. மீண்டும் இன்ஹேல் 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. மெதுவாக கண்கள் மூடி உடல்னை தளர்வாக்கிடுங்க. ரிலாக்ஸ். இப்போ நல்ல ஒரு முறை ஆழமாக உள் சுவாசம், ஆழமாக வெளி சுவாசம் எடுத்து விட்டுருங்க. மயிலிறகு போல நல்ல ஆழ்ந்த உள் சுவாசம், ஆழ்ந்த வெளி சுவாசம். ஓய்வு. ரிலாக்ஸ். இரு கைகள் பைரவ முத்திரை அல்லது பைரவி முத்திரையில வச்சுக்கோங்க. மூச்சு உள் இழுக்கிறப்பயே இரு கைகள் தலைக்கு மேல நமஸ்கார முத்திரையை வச்சுக்கோங்க. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. உச்சந்தலை பகுதி ரிஷிகள், சித்தர்கள், யோகிகள் மற்றும் அனைத்து நல்ல சக்திகளுக்கு நன்றி. அனைத்து நல்ல சக்திகள் துணை, அனைத்து நல்ல சக்திகள் காப்பு. பிடரிக்குழி இஷ்ட தெய்வம், குலதெய்வத்திற்கு நன்றி. பூர்வமத்தி முன்னோர்களுக்கு நன்றி. நெஞ்சுக்குழி குருவிற்கு நன்றி. இரு கைகள் பின்னாடி கட்டி கீழே குனிஞ்சு நெத்தி பகுதி தரையை தொட்டு வணங்கி பூமி தாய்க்கு நன்றி. 2 கை நல்லா உரசி முகப்பகுதி மேலே வச்சுக்கோங்க. கண்களில் ஹீட்டு ரேடியேட் ஆகுறத ஃபீல் பண்ணுங்க. உள்ளங்கை முகத்துக்கு நேராக கொண்டு வந்து
முதல்ல உள்ளங்கைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற இடங்கள் எல்லாமே பார்க்கலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். மீண்டும் நம்ம வகுப்பில் சந்திக்கலாம்.